நடிகர் திலீப் நீதிமன்றத்தில் இருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்களில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கேரள காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. நடிகை பாவனா கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் நேற்று முன்தினம் நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு ஆலுவா சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது கொச்சி அங்கமாலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்ட நிலையில் 2 நாட்கள் அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ந்து தற்போது நீதிமன்றத்தில் இருந்து நடிகர் திலீப் வெளியே கொண்டுவரப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாவனா வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் நடிகர் திலீப் இன்று கொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கேட்டிருந்த நிலையில் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்திலிருந்து தற்போது நடிகர் திலீப் காவல்துறையினரின் பாதுகாப்போடு சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அந்த காட்சிகளை நம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் நடிகை பாவனா கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நடிகர் திலீப் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் முதலில் நடிகர் திலீப் தான் செய்யவில்லை என்று மறுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகு நேற்று முன்தினம் நடிகர் திலீப் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நடிகை காவ்யா மாதவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இன்று நடிகர் திலீப் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது நீதிபதிகள் 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து நடிகர் திலீப்பை விசாரணை செய்ய கேரள காவல்துறைக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். தற்போது நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு நடிகர் திலீப் அழைத்துச் செல்லப்படுகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொச்சி அங்கமாலி நீதிமன்றத்தில் இருந்து நடிகர் திலீப் தற்போது காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்படும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கேரள காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. 3 நாட்கள் அனுமதி கோரிய நிலையில் 2 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நடிகர் திலீப்புக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. நடிகை பாவனா கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு தற்போது அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் இருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது கேரள காவல்துறையினருக்கு. சுரேஷ், தற்போது நடிகர் திலீப் நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லப்படும் காட்சிகளை நம்ம பார்த்தோம். என்னென்ன கோணங்கள்ல அவரிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருக்காங்க? வேதவல்லி, இந்த பாவனாவுடைய பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பாக முக்கிய கட்டமாக இன்று திலீப்பை போலீஸ் காவலில் எடுக்கும் பொருட்டு போலீசார் இன்று அங்கமாலி நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தினாங்க. இந்த சூழ்நிலையில போலீசாருக்கு 2 நாட்கள், அதாவது போலீசார் 3 நாட்கள் எங்களுக்கு இவரை விசாரிக்க நாட்கள் வேண்டும் என்று கேட்டிருந்த நிலையில் அவர் 2 நாட்கள் நீதிமன்ற நீதிபதி 2 நாட்கள் விசாரிக்க அனுமதி கொடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அங்கமாலி நீதிமன்றத்திலிருந்து தற்பொழுது காவல்துறையினர் நடிகர் திலீப்பை ஆலுவா பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் கிளப் எனப்படும் இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். ஏற்கனவே அவரிடம் அங்குதான் விசாரணை நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு தொடர்ச்சியாக பல்வேறு கோணங்களில் விசாரிக்கும் பொருட்டு அவரை மீண்டும் அதே இடத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். அங்கு 2 நாட்கள் வைக்கப்பட்டு அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்படும். குறிப்பாக அவர் சொன்ன போது என்னுடைய விவாகரத்துக்கு காரணமான பாவனாவை பழிவாங்கும் பொருட்டுதான் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக திலீப் ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் இதற்கு மற்றொரு காரணங்கள், வேறொரு ஆணித்தரமான காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு கோணங்கள் விசாரிக்கவும், இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட பிறரை கைது செய்யும் பொருட்டும் அந்த கோணங்கள் விசாரிப்பதற்காகவும் தற்பொழுது திலீப்பை காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கின்றனர் போலீஸ் காவலில் விசாரிப்பதற்காக. சுரேஷ், திலீப்பை தவிர்த்து வேறு யாரிடமெல்லாம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற இருக்கு? காவல்துறையினரோட அடுத்த கட்ட திட்டம் நகர்வு என்னவா இருக்கு? இப்போ இந்த ஒரே நிமிஷம், இப்போ தமிழரசன் இப்பொழுது அவருடைய வழக்கறிஞர் தரப்பில்
தற்பொழுது செய்தியாளர் சந்திக்கும் காட்சி நடைபெற இருக்கிறது. இப்பொழுது அதற்காக மீடியாக்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறோம். இப்ப குறிப்பாக அவருடைய இந்த வழக்கு தொடர்பாக அவருடைய மேனேஜர் அப்புண்ணியிடமும் விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே விசாரணை நடைபெற்றிருந்தாலும் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய மனைவி காவியா மாதவனுக்கும் இது தொடர்பு இருக்கா என்ற சந்தேகம் காவல்துறை மட்டத்தில் இருப்பதால் அவரிடம் இதுவரை விசாரணை நடைபெறவில்லை என்றாலும் அடுத்த கட்டமாக அவரிடம் விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக வேற யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து காவல்துறை தீவிரமாக விசாரிக்கும் நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள்.